நம்பிக்கைக்கும் கீழ்ப்படிதலுக்குமான ஒரு குட்டி கதை. ஒரு மனிதன் தனது வீட்டுக்கு செல்வதற்கு தினமும் காட்டுப்பகுதியை கடந்து செல்ல வேண்டியதாய் இருந்தது. தினமும் வழக்கமாக செல்லும் நேரத்தை விட சற்று தாமதமாகியதால் பொழுது இருட்டியது. இருட்டில் காட்டுப்பகுதியில் செல்லும்போது கால் இடறி ஒரு அதார பள்ளத்தில் விழுந்தான். விழும்போது அடியில் உள்ள ஒரு மரக்கிளையை பிடித்து தொங்கிக் கொண்டானாம். தொங்கிக் கொண்டு, ஐயோ இறைவா, என்னை காப்பாற்றும் காப்பாற்றும், நான் அதார பள்ளத்தில் விழுந்து விட்டேன் என்று கத்தினான், கதறினான், கூப்பிட்டான். இறைவன் வந்து, மகனே, உன் கையை விடு, நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று கூறினாராம். இவன் கையை விட்டால் கீழே விழுந்து விடுவோம் என்று எண்ணி இறுக்கமாக பற்றி கொண்டானாம். சிறிது நேரம் கழித்தது. மீண்டுமாய் இறைவனை, இறைவா இறைவா, நான் உமது ஆலயத்துக்கு செல்வேன், உம்மை துதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை வணங்குவேன், உமக்காக ஊழியம் செய்வேனே, என்னை காப்பாற்ற மாட்டீரா என்றான். ஆம் மகனே, நீ சொல்வதெல்லாம் உண்மைதான், நான் உன்னை காப்பாற்றுகிறேன், நீ கையை விடு, உன்னை காப்பாற்றுகிறேன் என்று கூறினாராம். இவன் பயந்து நாம் கீழே விழுந்து விடுவோம் என்று எண்ணி மறுபடியுமாய் இறுக்கமாய் பற்றி கொண்டான். மறுபடியுமாய் பற்றி கொண்டு, இறைவா இறைவா, என்னை காப்பாற்றும், என்னை காப்பாற்றும் என்று கத்தினான், கதறினான், கூப்பிட்டான். நேரம் ஆகிக்கொண்டே இருந்தது. நேரம் ஆகி பொழுது விடிய ஆரம்பித்தது. பொழுது விடியும் போது கீழே பார்த்தானாம். ஒரு 5 அடி தூரத்தில் தரை இருந்ததாம். அப்பொழுது உணர்ந்தான், ஐயோ, இறைவன் சொன்னது உண்மைதான், நாம் கையை விட்டிருந்தால் இரவே இறங்கி வீட்டுக்கு சென்றிருப்போம். நாம் தவறு செய்துவிட்டோம், இறைவன் சொல்வதை கேட்கவில்லை என்று எண்ணி வருத்தப்பட்டான். இதுதான் இன்று நம்மில் சிலரும் இருக்கிறோம். கீழ்ப்படிவோம். நன்றி, வணக்கம்.